சொன்னாக்கா நீங்கள் வாடா போட்டேன்னு பேசுங்க, நான் வேறு மாதிரி பேச ஆரம்பிச்சிருவேன்னு நான் அக்கா உங்கள்கிட்ட தான் பேசணுமாக்கா? உங்கள்கிட்ட தான் பேசணுமாமா, மேனேஜரும் பேசணுமாமா, இவங்க 2 பேரும் பேசணுமாமா. அது உங்களுக்கு அதான் வர சொல்லியிருக்கேன். செட்டிப்பாளையம் போய் அவங்க வந்து பேச ரெடியாக இருக்காங்களாமா. செட்டிப்பாளையம் ஃபோன் நம்பர் உங்களுக்கு அனுப்பியிருக்கேன். அவங்கள்ட்ட ஃபோன் நம்பர் கொடுக்குறதா, அவங்க கூப்பிட்றதாம்மா, கூப்பிட்டு அங்கே வந்து பேசுகிறதாம்மா. கட்சியில் இருக்கேன் கட்சியை வச்சு மிரட்டுறாங்க. கட்சியில் இருக்கேன்னு சொல்கிறாங்களாம்மா, கட்சியை வச்சு என்ன மிரட்டுறாங்களா அப்படின்னா அவங்க கட்சிக்காக இதுக்காக தான் போராடுறாங்க. ஒரு மனுஷால வந்து ஏக்கா கம்ப்யூட்டர் வாய்ஸ் மாரி ட்ரைனிங் கொடுத்து கம்ப்யூட்டர் வாய்ஸ் மாரி மென்டல் டார்ச்சர் பண்ணிட்டு இருந்தாக்கா அப்போ என்ன பண்ணுறது? நான் சொன்னது சரி சொன்னதே திருப்பி அதான் சொன்னதே இவங்க அப்படி தான் பேசுவாங்க. இதனால தான் எரிச்சல் ஆகுறது. சொன்னதே அவங்கள கூப்பிட மாட்டாங்க. போய் நேராக போய் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு அவங்க அக்கா கூப்பிட சொல்லி நம்பரை கொடுத்து போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு மேனேஜர் அழைச்சிட்டு போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு நேராக அந்த அக்கா நம்பரை கொடுத்து இதை மாரி வந்து கட்சியில் வந்து மிரட்டுறாங்க, வாடா போடான்னு பேசுகிறாங்க. அப்போ வந்து கூப்பிடுவாங்க, என்னையும் கூப்பிடுவாங்க, அவங்களையும் கூப்பிடுவாங்க. அவங்க நம்பரையும் கொடுங்க, என் நம்பரையும் கொடுத்து கம்ப்ளைண்ட் கொடுங்க, நாங்கள் வரோம். அவங்க மேலேயும் கம்ப்ளைண்ட் கொடுங்க, என் மேலேயும் கம்ப்ளைண்ட் கொடுங்க. இப்போ நீங்க சொன்னீங்கல என்னன்னு அவங்களுக்கு கூப்பிடுவாங்க, நம்பர் எழுதி கொடுத்துருக்கேன், ஃபோன் எடுக்கலனே, அப்படி எனக்கு ஒரு கால் வரல, கூப்பிட சொல்லுங்க. ஏக்கா போன வாரம் நீங்க நம்பர் ஃபோன் பண்ணீங்களாமா, காலே வரலையாமா? இப்போ என் நம்பர் இருக்கு, கூப்பிட சொல்லுங்க. அப்போ என்ன ஃபோனே நான் பண்ணல, ஃபோனே அவங்க பண்ணல, ஃபோனே எடுக்கல, எனக்கு ஃபோனே வரல பாருங்க. அப்போ இந்த ஒரு நிமிஷம்க்கா அவரை கூப்பிட்டு வர சொல்கிறேன். அக்கா ஆமாம், கம்ப்யூட்டர் மாரியே நீங்கள் வந்து பேசிக்கிட்டே இருப்பீங்க, நானும் ஆனும் காதில் வாங்கிட்டே இருப்பேன். இது கொஞ்ச நாள் இரு. இவங்க ட்ரைனிங் எடுத்து விட்டு ட்ரைனிங் மாரியே பேசுவாங்க, நம்ம சும்மா அதே மாதிரியே பதில் சொல்லிக்கிட்டு உட்காந்துருக்கணுமாம்மா. நம்ம அந்த ஃபியூச்சர் வச்சு தான் வந்து தகராறு பண்ணிகிட்டு இருக்காங்க. நான் மேனேஜர்கிட்ட பேசினேன். அவரு நீ வா போன்னு கட்டுமா, பணத்தை வாங்கினீங்களா கட்டுமான்னாரு. நீ கட்ட மாட்டேங்கிற, நீ வா போன்னு பேசுகிறாங்க, நீங்கள் வாங்கன்னு பேசுங்கண்ணே. ரொம்ப ஓவராக பேசுகிறேன். திரும்பி இப்போ தான் கட்டி ஆகணும், 7 ரூபா உங்களால் கட்ட முடியா போகலன்னு பேசினார். நான் ஜெயாக்காவுக்கு ஃபோன் பண்ணேன். அந்த அக்கா ஏன்டா அப்படி வந்து சத்தம் போட்டுருக்கேன்னு கேட்டாங்க. நான் உங்கள் வீட்டு மாட்டுக்காரனா, என்னை எதுக்கு வாடா போடன்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி இப்போ ஒரே பிரச்சனை. நடு ரோட்டில் நின்றுட்டு வளன்னு கத்துனான் அந்த பையன். நீ கத்துன்னு இருக்கேன், இந்த இங்கே தான் நின்றுட்டுருக்காங்க. அந்த அக்கா நேராக நீ என்ன பார்க்கவா, அங்கே பேசாத என்ன பார்க்கவா, நான் பேசிக்கிறேன் அப்படின்னாங்க. போகல. நீங்கள் ஏன் நம்பரை கொடுத்து என்ன கூப்பிட சொல்லுங்கள், நான் வரேன், நான் உங்களுக்கு கூப்பிட்டு போக முடியாது அப்படின்ட்டு இங்கே ஜெயக்கா நீ நேராக செட்டிப்பாளையம் வா, நான் இங்கே பேசிக்கிறவன்ட்ட, அங்கே பேசாத அப்படின்னது கேட்கல. இப்போ மேனேஜர் எல்லாம் வராங்களாம்மா, வந்து நேராக அவங்க ஆஃபீஸ் போகிறாங்களாம்மா, போய் பேசுகிறாங்களாம்மா. சரி பேசுங்க.
அக்கா இல்லைக்கா, மேனேஜர் ஃபோன் பண்ணிட்டு உங்கள் ஆஃபீஸ் எங்கே இருக்கோ அங்கே போய் பார்க்கலாம் வாங்க அப்படின்னு கூப்பிட்டுன்னு கேட்குறேன். நான் மாட்டுக்காரனா நான் எதுக்கு வாடா போடன்னு கூப்பிடணும்? கட்சியில் இருக்கந்தா இப்போ பெரிய இவங்களா அவங்க. கட்சினா கட்சிக்காரங்க விட்டு மிரட்டுறீங்களா? கட்சினா கட்சிக்காரங்க விட்டு மிரட்டுறாங்களா அவங்க? இல்லைக்கா, இவ்வளோ சொல்கிறேங்க்கா காசு கூட 150 காசு இல்லாமல் புள்ள இன்னைக்கு காலேஜ் போகாமல் லீவை போட சொல்லியிருக்கேன் அப்படிங்கிறேன். 700 காசு இல்லையா உங்களுக்கு? கட்ட முடியாதா? அப்படின்னாக்கா திரும்ப 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 கம்ப்யூட்டர் வாசி மாதிரியே பேசியிருந்தாக்கா உன் மனுஷன் தாங்க நாங்களும் சோத்து தானே கத்திங்கிறோம். அவங்க கம்ப்யூட்டர் வாசி மாதிரி ட்ரைனிங் கொடுத்து அனுப்பியிருக்காங்க. அதை நான் திரும்ப திரும்ப ரிட்டர்ன் பண்ணிக்கிட்டே இருந்தாக்கா மென்டல் டார்ச்சர் ஆகாதாக்கா எங்களுக்கு? அதான் ஆஃபீஸ் போகிறாங்களா, 2 பேரும் போகிறாங்களாம்மா வர சொல்லி. அந்த என் வீட்டுக்காரர் வரேன்ட்டு இருக்காருங்க. அட்ரஸ் அதான் வரட்டும், மேனேஜர் வராரம்மா, அட்ரஸ் சொல்லி அனுப்புவோம்.